கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 10வது வசனம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். என கருமையானவர்கள் இந்த இடத்திலே தாவீது கர்த்தரிடத்தில் செபிக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், தேவனே, சுத்தமான இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே எனக்கு வையும் என்று சொல்லுகிறார். என கருமையானவர்கள், இந்த சங்கீதம் நமக்கு மிகவும் தெரிந்த ஒரு பகுதி. பத்சேபானின் இடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு அவன் தீர்க்கதரிசியினால் உணர்த்தப்பட்ட பொழுது தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அவன் கர்த்தரிடத்திலே பாடினான் அல்லது கர்த்தரிடத்திலே விண்ணப்பித்தான். தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறான், ஆண்டவரே, சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க, எனக்கு நல்ல இருதயத்தை தாங்கப்பா, ஜெபிப்பதற்கு என் இருதயம் சுத்தமாக்கப்பட வேண்டும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் வையும். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை நம்மளோடு கூட இணைந்து, ஆண்டவரே, எனக்கும் சுத்த இருதயத்தை தாரும் என்று சொல்லி கேட்கலாமா? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக எப்படியாக இருக்கிறது? ஒருவேளை உலகத்தின் முன்பதாக நம்ம அநேக காரியங்களை மறைத்து விடலாம், ஆனால் தேவனுக்கு முன்பதாக ஒன்றையும் நாம் மறைக்க முடியாது. எல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. ஏன் என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கல? ஏன் இன்னும் நான் போராடி கொண்டிருக்கிறேன்? ஒருவேளை பாவம் அதற்கு தடையாக இருக்குமானால் என்று நாமும் கூட ஆண்டவர்கிட்ட சொல்லாமா? என் பாவத்தை எடுத்து போட்டு எனக்கு சுத்த இருதயத்தை தாரும் ஆண்டவரே. எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, பாவம் செய்யாத மனிதன் இந்த உலகத்தில் ஒருத்தரும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து வந்து தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார். இந்த நாளெல்லாம் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆண்டவரோடு கூட இணைந்து நடக்கலாம். ஆனாலும் நம்ம வாழ்வில் பாவங்கள், கர்த்தரை மீறி அவர் விரும்பாத ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம், இல்லை சிந்திக்கிறோம், அது கர்த்தருக்கு அருவருப்பானது. இதனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்பீங்களா? ஆண்டவரே, என் உள்ளத்தில் சுத்தமான இருதயம் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு சுத்தமான இருதயம் வேணும். அதில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்து போட்டுருங்கப்பா, அதில் இருக்க நீங்கள் வேண்டாதது எல்லாம் எடுத்து போட்டுருங்கப்பா. இந்த கால வேளையில் என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவர்கிட்ட நம்மை அர்ப்பணிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நன்றி. அந்த தாவீது உம்மை நோக்கி கேட்கிறார், எனக்கு சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ஆண்டவரை, கேட்கிற ஒவ்வொருவருக்கும் புதிய இருதயத்தை சிருஷ்டியும் ஆண்டவரே. சுத்தமான இருதயத்தை கொடுங்கப்பா. இந்த பாவ உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எண்ணங்கள், செயல்கள், ஆண்டவரை, நாங்கள் விரும்பாத காரியங்கள் பாவங்களாக வாழ்வில் வருகிறது. இந்த நாளிலே கர்த்தர் அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள உம்மோடு கூட இணைந்து நடக்கத்தக்கதான கிருபையை கொண்டும் ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.